ஒரு பெரிய பஞ்சாயத்து போச்சு. என்னென்னா, ஒரு நாதாரி அடிக்கிறதுக்கு போய் ஒரு பெரிய ஒரு பஞ்சாயத்தில் மாட்டிட்டேன். அதனால் எனக்கு இப்போ பணம் கொடுக்கணும் ஒருத்தனுக்கு. பணத்தை கொடுக்கலன்னா கொன்று ஓடுவேன்றான். ஓ, அவ்வளோ நல்ல மாதிரி தெரியலையே. ஆமாம், ரொம்ப நல்லா சிரிச்ச முகமாக இருப்பான் அவன். சிரிப்பப்பா. அப்படியா? சரி, அப்போ நம்ம ஒன்றும் பேங்க்கு இல்லை ஜுவல்லரி ஸ்டோர் எதை கொள்ள அடிக்கலாம் சொல்லு. ஆனால் ஒருத்தர் இருக்காரு, லிபர்ட்டி சிட்டியில் தான் இப்போ அவரும் காணாமல் போயிட்டாரு. வேண்டாம். உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்மளோட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் கேமர்ஸ். இன்றைக்கி நம்ம GTA 5லேருந்து ஒரு சூப்பரான மிஷன் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ராபரி மிஷன் தான். அந்த ஹெட்ஃபோன்ஸில் எடுத்து மாட்டிக்கோங்க. வாங்க கேமுக்குள்ளே போகலாம். லெஸ்டர், இது என்ன இடம்? இது ஒரு கவர்மெண்ட் ஃபேக்ட்ரி தான். ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு தான் ஆகணும். அதனால தான் நீ வா. இங்கே வர லெஸ்டர். அது வந்து கதை அடைக்கணுமா? அடைச்சிடலாம். இப்போ சொல்லு, என்ன விஷயம்? ஒரு பெரிய பஞ்சாயத்து போச்சு. என்னென்னா, ஒரு நாதாரி அடிக்கிறதுக்கு போய் ஒரு பெரிய ஒரு பஞ்சாயத்தில் மாட்டிட்டேன். அதனால் எனக்கு இப்போ பணம் கொடுக்கணும் ஒருத்தனுக்கு. பணத்தை கொடுக்கலன்னா கொன்று ஓடுவேன்றான். ஓ, அவ்வளோ நல்ல மாதிரி தெரியலையே. ஆமாம், ரொம்ப நல்லா சிரிச்ச முகமாக இருப்பான் அவன். சிரிப்பப்பா. அப்படியா? சரி, அப்போ நம்ம ஒன்றும் பேங்க்கு இல்லை ஜுவல்லரி ஸ்டோர் எதை கொள்ள அடிக்கலாம் சொல்லு. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜுவல்லரி ஸ்டோர் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஈஸியான வேலையாக முடியும். என்ன சொல்கிற நீ? ஓ, அப்போ ஜெம்ஸை கொள்ள அடிக்கலாம். ஃபென் ஜெல்லிக்கோன்னு சொல்லி ஒரு ஜுவல்லரி ஸ்டோர் இருக்குது. அங்கே போவோம். அங்கே போய் ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கு. நமக்கு டீம் வேண்டாமா? நம்ம கூட யாராவது பழைய ஆளுகளை கூப்பிட்டுக்கலாம். பழைய ஆளுங்களா? பழைய ஆளுங்க யாருமே இல்லை. மோசஸ் இருக்கான், ஆனால் அவனும் ஏதோ ஒரு விஷயமா போயிட்டான். அந்த டீமில் வேற எல்லாரும் டிசப்பியர் ஆகிட்டாங்க. யாரும் இப்போ இல்லை. ஆனால் ஒருத்தர் இருக்காரு, லிபர்ட்டி சிட்டியில் தான் அவர் இருந்தார். இல்லை, இப்போ அவரும் காணாமல் போயிட்டாரு. வேண்டாம், நம்மளே போவோம். எல்லாம் ஓகே தான்ப்பா, ஆனால் நமக்கு கண்டிப்பாக ஒரு க்ரூ வேணும். இங்கே லாஸ் ஆண்டர்ஸில் அவனது இருக்கிறானா? இப்போ ஒருத்தன் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அவனும் அன்பிரடிக்டபுளாக இருக்கான். ஸோ அதனால் நம்ம பார்ப்போம். நம்ம வந்துட்டோம் மைக்கேல். இங்கே பாரு, நீ போட்டிருக்க கண்ணாடியில் கேமரா இருக்கு. உள்ளே போய் முடிஞ்ச அளவுக்கு ஃபோட்டோ எடு. நான் உன் கூட இதில் காலில் கனெக்டடாக தான் இருப்பேன். மைக்கேல், கேட்குதில்ல? மைக்கேல், அங்கே உள்ளே இருக்கிற செக்யூரிட்டி கேமராஸ், அலாரம் சிஸ்டம், இதோட எல்லாத்தோட தெளிவான ஃபோட்டோ நமக்கு வேணும். அதனால உள்ளே போயிட்டு சந்தேகம் வராத மாதிரி எல்லாமே ஃபோட்டோ எடு. வெல்கம் சார். வணக்கம் இருக்கட்டும். எங்கேருந்து ஃபஸ்ட்டு இது ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. மைக்கேல், எல்லாமே ஓகே தான். உள்ளே போனோன்னே லெஃப்ட் சைடில் தான் இருக்கும் அந்த அலாரம் சிஸ்டம். அதோட ஃபோட்டோவை எடுத்து அனுப்பு. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற ஏர் வென்டிலேஷன், ஏசி, இது எல்லாத்தோட ஃபோட்டோவும் நமக்கு கிளியராக வேணும். அப்போ தான் நம்ம கரெக்டான பிளான் பண்ண முடியும். என்ன பண்ணிட்டு இருக்க மைக்கேல்? அந்த அலாரம் சிஸ்டம் ஃபோட்டோ எடு. அட இவன் இது பொறுமையாக தான் எடுக்க முடியும். எல்லாம் என்னையவே கவனிக்கிற மாதிரி இருக்குதல்ல. ஓகே மைக்கேல், அந்த கீபேட் எடுத்தினா அதோட முடிச்சது. நம்ம கிளம்பிடலாம். வணக்கம் கம்பெனி. அது வந்து பார்த்தீங்கன்னா, என்ற ஒண்டாட்டிக்காக நல்ல ஒரு ரிங்காக தேடிட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒருத்தி தாங்க இருக்கிறா. அதுக்கு எதுவுமே பார்த்து கொடுங்க. கண்டிப்பாக என்னால் உதவ முடியும் சார். சொல்லுங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கும்? அவளுக்குங்களா? பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்குன்னு எந்த புருஷனுக்குமே தெரியாதுங்க. என்ன பண்ணலாம்? அதிகமாக செலவு பண்ணணும்னு நினைக்கலைங்க. அது ஒரு 10 கிராமில் கிடைக்குங்களா? மோதிரம்னா 8 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் சார். பெண்டன்ட்னா 12 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆட்ரா சாக்க. என்னென்னா, இது என்னதுங்க? கிளாஸுங்களா இல்லை சும்மா நீங்கள் வெஞ்சாலிக்கோ லோகோ போட்டு ஷோ காட்டுறதுக்காக வச்சுருக்கிறீங்களா? அச்சோ இல்லை சார், இது எல்லாமே பர்ஃபெக்டான ஜுவல்லரி தான். 18 கேரட்ல இருக்குது, 24 கேரட்ல இருக்குது. எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் சார். ஓ சரிங்க அம்மனி, அப்போ ஓகே, கண்டிப்பாக நான் எடுத்துக்கிறேங்க. வாங்கிக்கிறேனுங்க. அப்போ நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேங்க. வந்துட்டு நான் பார்த்துட்டு நான் வாங்கிக்கிறேங்க. சரிங்களா? நீங்கள் எங்கேயும் போயிடாது, இங்கே இருங்க. சரிங்களா? தேங்க்யூ சார். வரணுங்க அம்மனி. எல்லாம் ஓகே தான் மைக்கேல். என்ன கொஞ்சம் உளராமல் இருந்தீங்கன்னா போதும். ஐயோ, கொஞ்ச நேரத்தில் உழவி போட்டிருப்பேன். மைக்கேல், நமக்கு இந்த ஃபோட்டோ மட்டும் பத்தாது. உள்ள இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடு. அதுதான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். போதும் மைக்கேல், வா கிளம்பு, போயிடலாம். இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்கக்கூடாது. கிளம்பலாம். ஓகே, இப்போ இங்கேருந்து ஒரு பக்கத்தில் இந்த பில்டிங்க்கு மேலே வந்து இடம் இருக்குது. அந்த ரூஃப் டாப்புக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். இங்கே சில ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. இடத்த வந்து பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது, இங்கே எப்படி நம்மளோட
மிஷனை வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ற பிளான் வந்து போடுறோம். ஸோ அதுக்கு இங்கேருந்து ஒரு ஃபோட்டோ தேவைப்படுது மேலேருந்து. அந்த ஏசியோட அவுட்லெட் இது. ஓகே மைக்கேல், சிறப்பாக எடுத்தாச்சு, வா போகலாம். போது மைக்கேல், இதுக்கப்புறம் நீ மேலே இருந்தீங்கன்னா யாராவது நான் பார்த்துருவாங்க. சீக்கிரம் இறங்கு. இரு, உன்னை ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம். மைக்கேல், விளையாடினது போதும், சீக்கிரம் வண்டியில் ஏறு. நமக்கு டைம் இல்லை, போகணும். இந்த லெஸ்டர் ஒன்றரை நாடி நீயே வச்சுக்க. நம்ம சீக்கிரமாக கார்மெண்ட் ஃபேக்ட்ரிக்கு போகணும். வண்டி அங்கே விடு. ஓகே, தேவையான ஆதாரங்களும் கரெக்டாக நம்ம வந்து என்னெல்லாம் இருக்குன்றதை கரெக்டாக ஃபோட்டோலாம் எடுத்துட்டோம். இனி தான் அதுக்கப்புறம் பிளான் போட வேண்டியது இருக்குது. அதனால கார்மெண்ட் ஃபேக்ட்ரிக்கு நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே பார்ப்போம். என்னங்க ஃபோட்டோ சார்? இந்த பொம்பளை பற்றியா அசாம் சம்பளத்தை ஏற்றி கொடுக்க சொல்லி ஒரே தொல்லை மைக்கேல். சரி, நம்ம இதை செட் பண்ணுவோம். பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பழைய மெத்தட் எதுவும் மறக்காமல் அதே பண்ணுறியே. ஆமாம், நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னு தெரியணும்ல. ஃபோட்டோகிராஃப்ஸ் வைக்கிறது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹார்ட் டிரைவில் தடையும் எல்லாம் இருக்கணும். சரிதான், பழைய மெத்தடு தான், ஆனால் இதுதான் சரியும் கூட. குறி தப்பாது இல்லை? சரிதான்டா சோடா புட்டி. இதெல்லாம் ஓகே தான், நான் பண்ணிவிடுவேன். என்னென்ன ஆங்கிள் இருக்குன்றதையும் பார்த்துக்க, கவனிச்சுக்க. மற்ற விஷயங்கள் எல்லாம் நீ கவனமாக பார்த்துக்க. நீ தான் டெசிஷன்ஸ் எடுக்க போகிற. ஏன்னா அந்த விஷயங்கள்லாம் உன்னோட கதை, புரியுதா நண்பா? இதுதான், பார்த்துக்கோ. இதில் 2 விதம் இருக்கு நண்பா. ஒன்று அதிரடியாக இறங்கலாம், இல்லைன்னா பொறுமையாக ஸ்மார்ட்டாக பண்ணலாம். ஓகே, இப்போ எந்த மெத்தடில் பண்ணலாம் அப்படின்ற சூஸ் பண்ணியாச்சு, ஆளுங்களை சூஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்பிக்கையான ஒரு ஆளை வந்து சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம லெஸ்டர் சொன்னதுனால மைக்கேல் வந்து நேராக ஃப்ராங்க்லினுக்கு ஃபஸ்ட் கால் பண்ணுறான். ஃப்ராங்க்லின், இங்கே வேறு நம்ம ஒரு வீட்டை உடச்சி போட்டோம்ல, அது அவனுக்கு அந்த பணம் கொடுக்கணும்ல, அதுக்காக நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஒரு விஷயத்துக்காக ஆளுங்களை சேர்த்துருக்கிறேன். என்னன்னு உனக்கே தெரியும். சரியாக அதை பண்ணி முடித்தோம்னா நிறைய பணம் கிடைக்கும். அதை அழகாக நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறேன்? ரிஸ்க் ஜாஸ்தியாக தான் இருக்குது, ஆனால் நல்ல பணம் கிடைக்கும். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீ கற்றுக்கலாம் இதில். ஓகே தான் தெரியல, நம்ம ட்ரை பண்ணுவோம். எல்லாமே செட் ஆனதுக்கப்புறம் கால் பண்ணுங்கள், நான் வரேன். ஓகே தானப்பா, ஒரு நாள் நீயே ஒரு நாள் எனக்கு ஒரு டீல் கொடுப்பேன், அதில் நான் ஒர்க் பண்ணுவேன். அந்த மாதிரி கூட வரும், யாருக்கு தெரியும். பாப்போப்போ. ஓகே, இப்போ நம்ம நேராக போய் ஃப்ராங்க்லின் கிட்டே போய் ஃப்ராங்க்லின் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்ப்போம். ஃப்ராங்க்லின் வீட்டில் தான் இருக்கான். ஓகே, ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காப்புல. இந்த திருட்டு வேலையை பண்ணுறதுக்காக கொஞ்சம் ரெடியாக வேண்டியது இருக்குது. போய் ரெடி ஆகுமா? முடியை வெட்டி ஹேர் ஸ்டைலை மாற்றி தாடி வச்சுருவோம், ட்ரெஸ்ஸை மாற்றிடுவோம், கண்ணாடியை மாற்றியாச்சு. ஓகே, இப்போ வந்து இங்கேருந்து நம்ம மிஷினுக்கு நேராக போயிடுவோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு. நம்ம பிளானு ரொம்ப ஈஸி, தரமாக இருக்குது. லெஸ்டர் என்ன சொல்கிறாருன்னு கவனிங்க. என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு அதை கவனமாக கேட்டுக்கணும். எந்த தப்பும் நடக்கக்கூடாது. ஏதாவது தப்பாகி போச்சுன்னா அப்புறம் கம்பெனி பொறுப்பு இல்லை. நம்ம பிளான் கரெக்டாக இருக்குது. நமக்கு ஒருத்தர் யாரும் தெரியாது. வேறு ஏதாவது பிரச்சனையாகி போச்சுன்னா செல்ஃப் டிஃபென்ஸ்னு ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பெருசாக ஒன்றும் பிரச்சனையாகாது. அந்த அலாரம் சிஸ்டம் பற்றி பிரச்சனை இல்லை, நான் அதை எப்படியாவது சரி பண்ணிவிடுவேன். அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான சிஸ்டம்ஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் எல்லாருமே இந்த விஷயத்த ரொம்ப தெளிவாக பண்ணுங்கள், டீசெண்டாக பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ டீசெண்டாக பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மைக்கேலுக்கு சிக்னல் கொடுப்பேன், கரெக்டாக அங்கேருந்து வெளியே வந்துடணும். நாங்கள் மேலே ஏர் வெண்ட் பார்த்து வச்சுருக்கிறோமுங்க. அதுக்குள்ளே மயக்க மருந்து தூக்கி உள்ளே ஓட போகிறோம். உள்ளே எல்லாருமே தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகிறோம், ஈஸியாக எல்லாத்தையும் எடுக்கிறோம், அங்கேருந்து கிளம்புறோம். இவ்வளவு தான். இதை நம்ம தரமாக செஞ்சு முடிக்கணும். வேறு ஏதாவது கேள்வி யாருக்காவது இருக்கா? நல்லது, போகலாம். ஃப்ராங்க்லின்னு, என்ன விஷயம்னா நீ இன்னும் எனக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கல நீ யாருன்னு. என்னத்தெல்லாம் சொல்கிறீங்க? ப்ரூவ் பண்ணி காட்டலையா? என்ன பேச்சு இது? உங்கள் கட்டு திணி பையனை ஹைவேல காப்பாற்றணுமே, ஞாபகம் இல்லையா? சரி நீ வண்ணிடுவா. ஓகே, இப்போ நம்ம அந்த மேலே ஏறிட்டோம். இங்கேருந்து நம்ம வந்து அந்த மயக்க மருந்தை வந்து உள்ளே தூக்கி போடணும். போட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லோரும் மயங்கிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பிளானு. நம்ம மேலே வந்து நின்றுருக்கோம். ஓகே, அது வந்து எங்கே இருக்குது பாருங்க, அதுதான் நினைக்கிறேன். ஆனால் அது இது ஸ்மோக் கிரனேட் மாதிரி இருக்குது. ஓகே, கரெக்டாக ஒரு பொசிஷனுக்கு வந்துடுவோம். ஐயோ, ஜம்பிங். ஓகே, இது வேறு இடிச்சிருது.
ஓகே, இப்போ செலக்ட் பண்ணோம் இதை தான் தூக்கி நம்ம அதுக்குள்ளே போடணும். கரெக்டாக வச்சுக்கோ. முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இங்கேருந்து இறங்கி போய்டுவோம். ரைட் மயக்க மருந்து வருது. எல்லோரும் மயங்கி உலக போகிறானுங்க. இதில் வந்து 2 விதம் இருந்துச்சு. ஒன்று அதிரடியாக வந்து இறங்குறது, இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக வந்து இறங்குறதுன்ற மாதிரி 2 ஆப்ஷன் வந்து கொடுத்தானுங்க. அதை நம்ம செலக்ட் பண்ண சொன்னானுங்க. ஸோ அதில் நம்ம வந்து இந்த ஸ்மார்ட்டான மோதை செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த வந்தாச்சு. ஓகே, போடு இதையே எடு எல்லாத்தையும். எவ்வளோ ஈஸியாக எடுத்துகிட்டு இருக்கானுங்க பாருங்க. போடு, அதையும் போடு, அதையும் எடுப்போம். ஒன்று விடாமல் எடுத்துடலாம். இந்த பக்கம் இருக்குது. ஓகே சிறப்பு. இந்த மாதிரி எடுத்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் மக்களே. இப்போவே சொல்லிக்கிறேன், இது எதுவுமே வந்து நம்ம ப்ரொமோஷன் பண்ண போகிறதில்ல. இது மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பு. இன்னொன்று ஈஸியாக மாட்டிப்பாங்க. அதை தான் இந்த கேம்லேயும் சொல்ல வராங்க. அதனால் வந்து இந்த மாதிரியெல்லாம் யாரும் டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம். ஓகே, நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணிகிட்டு இருக்கீங்க. என்ன போய் அங்கிட்டு டெய்லி பல விஷயத்தை மறக்கிறே இல்லை. அதில் இது ஒன்றே நினச்சிக்க, மறந்துடு. சரியா? ஓகே, இதே டைலாக் தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோலாக் மிஷன்லேயே வந்து பார்த்துருப்போம். அந்த செக்யூரிட்டி கிட்ட சொல்லிவிட்டு அவர் ஆக்சுவலாக கொண்டுருவாங்க. இந்த ஆள் ஆக்சுவலாக கொல்லலை. அதுதான் பெரிய டிஃப்ரென்ஸ். அதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ் இதில். ஓகே, இங்கேருந்து எஸ்கேப் போவோம். இந்த இடத்துல தான் வந்து ஏதோ டனல் இருக்குன்னு நானுங்களே, அதுக்குள்ளே தான் போக போகிறோம். ஸோ இதில் வந்து போய் இதுலேருந்து எந்த பக்கம் வெளியே வரும்னு தெரில. ஓகே, அப்படியே போயிட்டே இருப்போம். அந்த மரண கிணறுல போவானுங்க பாருங்கள், பைக்கில் அந்த மாதிரி தான் இருக்குது. ஐயோ, விழுந்துருவோமா? ஓகே, பார்த்து தான் போனோம். விழுந்துட்டோம்னா பிரச்சனை ஆகிடும். ஓகே, பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இதுலேருந்து எங்கே ஃபஸ்ட்டு வெளியே வரப்போகிறோம் அப்படின்ற ஒரு ஐடியா இல்லை எனக்கு. ஓகே, இப்போ நம்ம ஃப்ராங்க்லினாக விளாண்டுருக்கோம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி மைக்கில் இருந்தோம்ல, அது மாறிடுச்சு அப்படியே. அதுக்கப்புறம் தான் அந்த பைக்கில், ஏன்னா பைக்கில் வர விஷயம் வந்து ஃப்ராங்க்லினுக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நல்லா பைக் ஓட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, போயிட்டு என்னடா ரொம்ப தூரம் போகுது, எங்கடா பக்கத்து ஊரே போயிருக்கும் போல நேரத்துக்கு. ஓகே, வந்துகிட்டே இருப்போம். ஆஹா, வெளியே ஃபுல்லாக அழகு போலீஸ் இருப்பானுங்க போட்டிருக்கு. ஆஹா, ஃபுல் போலீஸ் தான் பாரு. ஆக்சுவலாக ஸ்விட்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து மைக்கில் விளாண்டுருக்கோம். ஐயோ, தண்ணியில் போனோம்னா பஞ்சாயத்து ஆயிரும், ஓரமாக போய்டும். ஃபுல்லாக இந்த போலீஸ் எல்லாம் கொள்ளணுமா என்ன? சுட்டு பார்ப்போம். என்னடா இத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை? 4 ஸ்டாரு. ஆஹா, 2 ஸ்டார் வந்தாலே இந்த துரத்துவானுங்க. 4 ஸ்டாரில் இருக்கோம். என்ன ஆக போகுதுன்னு தெரில. போடு, நம்ம அப்படியே முடிஞ்ச அளவுக்கு எலிமினேட் பண்ணுவோம் இவனுங்கள. விடாத. என்னடா ஒரு சந்துக்குள்ளேருந்து வந்துக்கிட்டே இருக்கீங்க? ஐயோ, இது வேறு இப்போ தான். ரைட், ஆக்சுவலாக இந்த கண்டெய்னரு அதெல்லாம் வந்து நம்ம இந்த மிஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம தெளியிருப்போம். ஸோ அதெல்லாம் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து எடுத்திருக்கோம் நம்ம. ஓகே, என்னடா வழி இல்லை? ரைட்டு, கிளம்புங்க எல்லாம், வண்டியில் ஏறு. கோ டு த லாக்அப். ஓகே, சிறப்பாக நம்ம முடிச்சிட்டோம். இனி இங்கேருந்து அந்த ஒரு பிளேஸ் இருக்கு பாருங்க, அங்கே போனோம். வந்தாச்சு கைஸ், வந்துட்டோம் முடிச்சிட்டோம். சிறப்பாக தரமான சம்பவம் முடிச்சிட்டோம்.
I think we did. Oh man. ஓகே இங்கே தான் இருக்குது. ஏதோ ஒரு குடோன் மாதிரி இருக்குது சின்னதாக. Baby, we did it. ரைட். சூப்பர் கேமர்ஸ், முடிச்சிட்டோம் நம்ம இந்த மிஷனை, தரமாக முடிச்சிட்டோம். அப்பாடா சூப்பர்ப்பா, எல்லோரும் அருமையாக பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி டீம் வச்சு தாண்டா வண்டி ஓட்டணும் நம்ம. ஓகே ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்லத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இனி நம்ம இங்கேருந்து எல்லாரும் கிளம்பிடணும். அடே ஃப்ராங்க்லின் வையா, நீ அசத்திட்ட. என்ன லெஸ்டர், என்ன நினைக்கிற நீ? கண்டிப்பாக அவன் ஓகே, எல்லாரும் வந்து பார்த்து பத்திரமா போங்க வீட்டுக்கு. எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, சரியா? ஃப்ராங்க்லின், நானும் லெஸ்டர் கொஞ்சம் பேச வேண்டியது பேசிட்டு நான் உனக்கு சொல்கிறேன். நீ வீட்டுக்கு வந்துட்டு பார்ட்டி தான். ஓகே தலை, ஓகே பார்ப்போம். அடே லெஸ்டர் மாப்பிள்ள, நம்ம பேக் இன் ஆக்ஷன்ரா. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து கரெக்டாக வந்து சேரும். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம இனி அடுத்தடுத்த மிஷன்ஸை பார்ப்போம். அது வரைக்கும் டாடா பை பை கேமர்ஸ்.